பாபநாசம் பகுதிகளில் தொடர் மழையால் வெற்றிலை கொடிக்கால் மழைநீர் சூழ்ந்து சேதம். திருவையாறு அருகே 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள விவசாய நிலங்களின் வாய்க்கால்களில் உடைப்பு ஏற்பட்டு பாதிப்பு. இளங்காரொடி கிராமம், எங்கள் ஊராட்சி உம்லாவடி ஊராட்சி இளங்காரொடி கிராமத்தில் தான் நாங்கள் பாரம்பரியமாக வெத்தலை விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்கள் நெருக்கி ஒரு 5 ஏக்கரில் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு ஏக்கருக்கு ஒரு 450 பட்டம் பயிர் வெட்டி விவசாயம் செய்யலாம். நாங்கள் 5 ஏக்கர் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு ஏக்கருக்கு என்னன்னா நெருக்கி 9 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகிட்டு இருக்கும். ஆனால் இந்த இயற்கையின் சிட்டத்தை ரெண்டு நாள் பெஞ்ச மழையில் கொடிக்கா எங்கள் வெத்தலை கொடிக்கா ஃபுல்லாக தண்ணி ஏறி போய் வெத்தெல்லாம் கொடிலாம் அழுகி போச்சு. எங்கள் வாழ்வாதாரமே சுத்தமாக சீர்குலைஞ்சு. தூத்துக்குடியில் PND காலனி, கதிர்வேல் நகர், ராஜீவ் நகர் போன்ற பகுதிகளை சூழ்ந்த வெள்ள நீர். பெரும்பான்மையான வீடுகளை காலி செய்து உறவினர் வீடுகளில் தஞ்சம் புகுந்த மக்கள். வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கில் தமிழகம் நோக்கி நகரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தேனி கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கால் 3வது நாளாக குளிக்க தடை விதிப்பு. வெள்ளப்பெருக்கால் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி வனத்துறை நடவடிக்கை. இலங்கை அதிபரான பிறகு முதல் வெளிநாட்டு பயணமாக இன்று இந்தியா வருகிறார் அனுரகுமார திசநாயக்கே. 3 நாட்கள் பயணத்தில் குடியரசுத் தலைவர் பிரதமரை சந்தித்து பேச திட்டம். அவசர நிலை பிரகடனத்தால் ஏற்பட்ட களங்கத்தை காங்கிரசால் ஒருபோதும் நீக்க முடியாது என பிரதமர் மோடி விமர்சனம். அரசமைப்பை நேரு, இந்திரா காந்தி ஆகியோர் தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு. துரோணாச்சாரியார் ஏகலைவனை முடக்கியது போல் மக்களை பாதிப்புக்குள்ளாக்குகிறது மத்திய அரசு. மக்களவையில் ராகுல் காந்தி காட்டம். விளாத்திக்குளம் வைப்பாற்றில் வெள்ளத்தில் தவறி விழுந்த முதியவர் பத்திரமாக மீட்பு. 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். அமெரிக்காவின் நேரத்தை ஆண்டுதோறும் மாற்றி வைக்கும் முறை கைவிடப்படும் என டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. தேவையற்ற குழப்பங்களை களையவும் அவசியமற்ற செலவுகள் ஏற்படுவதாகவும் விளக்கம். இளமை தோற்றத்தில் அஜித் இருக்கும் வீடியோவை வெளியிட்டு இயக்குநர் ஆதிக் ரவிச்சந்திரன் நிகழ்ச்சி. நடிகர் அஜித்துக்கு நன்றி தெரிவித்த அவர், இது மிகவும் அற்புதமான பயணமாக இருந்ததாக பதிவு. நாகை, கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் ஆரஞ்சு எச்சரிக்கை. வரும் 18ஆம் தேதி கடலூர், விழுப்புரம் மாவட்டம் மற்றும் புதுச்சேரியில் மிக கனமழை பெய்யும் என தகவல். கனமழை எதிரொலியாக தஞ்சை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் நெற்பயிர்கள் கடும் பாதிப்பு. தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு பகுதியில் வெள்ள நீரில் அடித்து வரப்பட்ட முதலை. அணைக்கட்டுக்கு உபரி நீர் வரத்து அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்கள் அச்சம். மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. விரைந்து நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கூட்டத்தில் தேர்தல் வியூகம், டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிர்ப்பு உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு. கோவில்பட்டி காந்திநகர் பகுதியில் 5ஆம் வகுப்பு சிறுவன் கருப்புசாமி உயிரிழப்பு தொடர்பான விவகாரம். சிறுவன் வீட்டின் எதிரே வசித்து வந்த ஆட்டோ டிரைவர் கருப்புசாமி கைது. 2024 நாட்டிலேயே சாலை விபத்துகளால் உத்தரப்பிரதேசத்தில் அதிக உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளதாக தகவல். அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் 18,437 பேர் உயிரிழப்பு. உடல்நலக்குறைவால் உயிரிழந்த EVKS இளங்கோவன் உடல் இன்று மாலை தகனம். முகலிவாக்கத்தில் உள்ள மின்மயானத்தில் தகனம் செய்ய ஏற்பாடு.
கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் 2 பேருக்கு ஜாமீன் வழங்கியதற்கு கண்டனம். சிபிஐ அலுவலகம் முன்பு மருத்துவர்கள், காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். விருதுநகரில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு 9 கண்மாய்கள் நிறைந்து பாய்ந்து வரும் நீர்வரத்து. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் ஆய்வு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.